ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு ராஜ்மா ரெசிபி சூப்பராக இருக்கும். இது வந்து ராஜாப்பில் பண்ணால் சூப்பராக இருக்குது. சூப்பராக செஞ்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அரைச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இங்கே பாருங்கள், எண்ணெய், ஜீரகம், பிளாக் காடமம், அப்புறம் பிரிஞ்சி இலை இது போட்டு நல்லா வதக்கிடணும். முதல்ல வெங்காயத்தை ஊற்றி, அடுத்தது தக்காளியை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாமே பச்சையாக தான் கட் பண்ணி அரைச்சிருக்கேன். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இதில் வந்துட்டு இடித்து தான் போடணும். சப்போஸ் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா, பேஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இடித்து போட்டால் தான் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து தக்காளி பியூரியும் வெங்காய பியூரியும் ஃபுல் பேஸ்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக குறைவாக இருக்கணும். இதுக்கு பேசிக் மட்டும் ராஜ்மா மசாலான்ட்டு பேக்கெட் ஐட்டம்லாம் இல்லை, வீட்டில் இருக்கிற அந்த மசாலா போட்டாலே இது சூப்பரான டேஸ்ட் வந்து. இந்த பஞ்சாபி அவங்க எல்லாமே இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவாங்களாம். நான் இது கிட்டத்தட்ட எனக்கு இது ராஜ்மா ரெசிபி கற்றுக்கிட்டு நான் மாதத்தில் ஒரு 3-4 வாட்டி இது செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரெசிபி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இது வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டுட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும். ராஜ்மாவை இதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து, இது வந்து நான் வந்து காஷ்மீரி ராஜ்மா எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கும், ரெடிஷாக இருக்கும், அதை விட சின்னதாக இருக்கும். இது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போ எடுத்து குக்கரில் வச்சு அதுவும் 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. விசில் விட்டு வச்சுருக்கேன் ராஜ்மா இப்போ வந்துருச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜ்மா வந்த உடனே இந்த மசாலாவை நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வந்த உடனே அதை கூட ஆட் பண்ணோம். இப்போ வாங்க பார்க்கலாம் ராஜ்மா வெந்திருக்கான்ட்டு. ராஜ்மா விசில் முடிஞ்சிச்சு. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தால் நல்லா பாயில்டு ஆகிருக்கு ராஜ்மா. இங்கே பாருங்கள், பிரேக் ஆகிருக்கு. சென்டர் பிரேக் ஆனால் தான் இது நல்ல வெல் குக்குடுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது வேகலைன்னு அர்த்தம். மறுபடியும் விசில் வச்சு தான் ஆகணும். எதுவுமே போடலை. வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் இதில் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், ஒரே ஒரு பிளாக் காடமம் போட்டிருக்கேன், பெரிய ஏலக்காய்னுவாங்க, கருப்பு ஏலக்காய், அது போட்டிருக்கேன். அது போட்டு செஞ்சால் செம்மையாக இருக்கும். ஆட்டுக்கறி டேஸ்ட்டு, மட்டன் எப்படி செஞ்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அதே போல் சேம் டேஸ்ட் வருங்க. இங்கே பாருங்கள், மசாலா ஆட் பண்ணிவிட்டேன், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் இன்னொரு விசில் வைக்கணும். இது ஜஸ்ட் விசில்னால் கண்டினியூஸ் விசில், ஜஸ்ட் விசில் ஸ்டார்டிங் வரும்போது மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவும் ராஜ்மாவும் நல்லா ஒன்றா கம்பைனாக சேர்த்து நல்லா வேகிறதுக்காக அப்படி போட்டேன். ஒரு விசில் வச்சுட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்ன டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.